அன்பு உறவுகளே, நாளைக்கிழமைகளில் விசேஷ நாட்களில் நம்ம எப்போவுமே வீடு வாசல்லாம் கழுவி பெருசாக கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு பழக்கம். அதே மாதிரி தான் தீபாவளி அன்னைக்கும் வாசல்லாம் கழுவி பெருக்கி பெருசாக கோலம் போட்டேன். மழை ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா கனமழையாக இருந்துச்சு. கோலம் எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. மனசு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் எல்லாமே ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனதை நினச்சி கஷ்டப்படக்கூடாது. நம்ம தீபாவளி வேலை அடுத்தடுத்த வேலை இருக்குது, படையல் போடணும், அந்த வேலையை நம்ம கவனமாக செய்யணும்னு செல்ஃப் மோட்டிவேஷன் நானே எனக்கு கொடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து மழை கொஞ்சம் நின்றுடுச்சு. மறுபடியும் ஒரு சின்ன கோலமாக வாசலில் போட்டுட்டேன். ஏற்கனவே ஒரு அனுபவம், நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கஷ்டப்பட்டு கோலம் போட்டு மழை வந்த மாதிரி மழை வந்துடுமோ என்னவோன்னு ஒரு சின்னதாக கோலம் போட்டுட்டு அந்த வாசல் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு வாசலை பார்க்கும்போது வாசல் மங்களகரமாக இருக்கணும், பெரிய கோலம் போட்டிருக்கணும், கலர் பவுடர்லாம் போடணும், அழகாக இருக்கணுன்றது என்னோடய ஆசை. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும், ஒரு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீடு வாசல் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் ரெடி பண்ணி சமையல் ரூம் அடுப்பு மேடை எல்லாமே க்ளீன் பண்ணி வடை, கடலைப்பருப்பு வடை சுட்டேன், இட்லி, குலோப் ஜாமுன், அப்புறம் இந்த ரசகுல்லா இருந்துச்சு. ரசகுல்லா மட்டும் வச்சு குருமா, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி போட்டு குருமா வச்சுருந்தேன். அதை வச்சு வெத்தலை பாக்க வச்சு சாமி கும்பிட்டாச்சு. படையல் போட்டாச்சு. படையல் போட்டு முடித்த பிறகு வெளியில் கொஞ்சம் நேரம் பாப்பா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. பட்டாசு வெடிக்கலான்னு எங்கள் வீட்டுக்காரும் அவங்க கூட சேர்ந்து பட்டாசு வெடித்தாச்சு. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் கொண்டாடுவதே இந்நாளின் முக்கிய குறிக்கோள். இருள் நீங்கி ஒளி பிறக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வேலை அதிகமாக இருந்தது. கனமழைக்கு உதவி தேவன் வந்திருந்தாங்க வீடியோ போடுறதுக்கு சேனலில். நிறைய வேலைகள் தொடர்ந்து இருந்ததுனால எனக்கும் வீடியோவை நேரத்துக்கு அப்லோட் பண்ண முடியல. சாரி கேட்டுக்கிறேன். நல்லபடியாக எவ்வளோ கஷ்டங்கள், இடர்கள், துன்பங்கள் வந்தாலும் சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சது பெரிய சந்தோஷமாக இருக்குது. பாப்பா கூட சேர்ந்து ஒரு பட்டாசு வெடித்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நிறைய பணம் வந்தது, அதிலேருந்து கலர் பேப்பர்ஸ் வந்துச்சு.